Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல editorial இருக்க important articles பார்ப்போம். So without any further delay, let's get into the video. First article, bring genomic sequencing into the pandemic fight. அதாவது இப்போ இந்த pandemicல நம்ம இந்த pandemic தேவையான எல்லா விஷயத்தையும் implement பண்ணிட்டோம். Lockdown ஒன்னு போட்டோம், vaccination கொடுத்தோம், vaccination drive promote பண்ணோம். But the one thing that we did not do is this genomic sequencing. Genomic sequencing அப்படின்னா first என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆர்கானிசமோ ஒரு அனிமலோ be it elephant or even virus, it has its own DNA, கரெக்டா? அந்த DNAல எந்த ஆர்டர்ல அந்த என்ன சொல்றது அந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. we know DNA has 4 proteins, adenine, thymine, guanine and cytokine. ஓகே, இந்த நாலும் என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஜீனோமிக் சீக்வென்சிங். ஒரு ஜீன்ல இருக்க என்ன சீக்வென்ஸ்ல தீஸ் ஆர் அப்படிங்கறத அந்த ஜீனோமிக் சீக்வென்சிங். இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can predict. இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் வருதுன்னா, புதுசா ஒரு வைரஸ் வருதுன்னா இதோட சீக்வென்ஸ் வந்து ஒரு கொரோனா வைரஸ்க்கு 90% மேட்ச் ஆகுது, அப்ப இது ப்ராப்ளம் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்டே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதோட த்ரெட்ஸை நம்ம வந்து என்ன சொல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேயா, இந்த மாதிரி பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே, யூஎஸ்ல எல்லாம் பிகாஸ் வைரஸோட அந்த ஸ்ப்ரெட்டையும் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணும் போதே the credit is given to increasing vaccination coverage. However, genomic sequencing also played a major role. For example, இப்போ வைரஸ் இந்த ஆர்டர்ல ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து வேற எந்த ஆர்டர்ல மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஜீனோட ஆர்டரை ட்ராக் பண்ணிட்டே இருந்தாங்க. But the thing is, India seems to be faltering on both expanding the vaccination coverage and the genomic sequencing. இதுக்கு ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு டூ அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஹவு இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் சொல்றாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் முக்கியமா அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்தியா நீட்ஸ் டு ஸ்கேல் அப் ஜீனோமிக் சீக்வென்சிங் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாக்குள்ள இப்போ இந்தியன் வேரியன்ட் ஆஃப் வைரஸ்னு ஒன்று இருக்கு, பிரேசில் வேரியன்ட் ஒன்று இருக்கு, யூஎஸ் வேரியன்ட் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. நமக்கு லண்டன் வேரியன்ட் வைரஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாலேயே ஒருவேளை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு வேரியன்ட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு வேரியன்ட் எமர்ஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு எப்ப தெரியும்? ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த சீக்வென்சிங் பண்ணியிருந்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் வி ஹாவ் டு டூ திஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் லெபார்டரிஸ்ல திஸ் சாம்பிள்ஸ் ஹாஸ் டு பி மெயின்டைன். Second, the Indian government needs to invest and support more scientific and operational research on vaccine effectiveness. அதாவது எவ்வளவு தூரம் அந்த வேக்சின் எந்த ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, எந்தெந்த கண்டிஷன்ஸ் இருந்து இந்த வேக்சின் போட்டா எஃபெக்டிவா இருக்கும், அந்த மாதிரி நம்ம வேக்சின் இன்னொன்னு இந்த ஜீனோமிக் சீக்வென்சிங், இது ரெண்டும் தான் இப்போதைக்கு நமக்கு சயின்டிபிக்கா கை கொடுக்குற விஷயம். அதுல the thing is we have to do it in a proper way அப்படிங்கறதா சொல்றாங்க. There are early indications of immune escape and reduced vaccine effectiveness against the Delta variant. India at the end of May has administered 1 dose to 43% of the people older than 60 years and 37 people who are older than 45 years. இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த ரெண்டு வேக்சின் ஷாட்ஸும் போட்டவங்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது what we have to do அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. Continuation of many unproven and ineffective therapies. For example, ரசம் குடிச்சா கொரோனா வைரஸ் வராதுங்கிறது, வேப்ப இலை சாப்பிட்டா வராதுங்கிறது, இந்த மாதிரி இன்னமுமே இந்த அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ் மக்கள் கிட்ட பேசப்படுது அப்படிங்கறதே நம்ம மக்கள் எவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா அன்அவேரா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இட்ஸ் ஹை டைம் தட் வி ஷுட் ஸ்டாப் தட் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. There is a need for rapidly expanding genomic sequencing, sharing related data in a timely and transparent manner, understanding the impact of new variants on transmissibility. எவ்வளவு தூரம் போன வேரியன்ட்க்கு இந்த வேரியன்ட்டும் எவ்வளவு ஈஸியா அது டிரான்ஸ்மிஷன் ஆகுது, எவ்வளவு சிவியர், இதுக்கு வேக்சின் போட்டா எவ்வளவு தூரம் அந்த வேக்சின் கேக்குது, இது எல்லாமே we have to understand. We have to modify our strategies and take corrective actions. அவ்வளவுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. Moving on to the next one, state interventions, Ladakh's Lakshadweep's future. இந்த ஆர்டிக்கல் நம்ம ஆல்ரெடி எடிட்டோரியல்ல பார்த்திருக்கோம். What are the steps taken? இப்போ லக்ஷ்மதீப்போட அட்மினிஸ்ட்ரேட்டர் he gave 4 important controversial proposals. ஒன்னு வந்து லக்ஷ்மதீப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்னு ஓபன் பண்றது, பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலேஷன். ஆனா இதுல பியூட்டி என்னன்னா லக்ஷ்மதீப்ல ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸே ரொம்ப கம்மியா இருக்கு. ரேப் கேசஸ் இல்ல, the number of people who என்ன சொல்றது மர்டர் கேசஸ் லாஸ்ட் ஒரு 4 years number of cases was 0. ஓகேயா, அப்புறம் அனிமல் பிரிசர்வேஷன் ரெகுலேஷன் ஒன்னு போடுறது, as regulation of peace,
progress and good governance. Animal preservation regulationல nobody should eat beef அந்த மாதிரி போடுறது. Because அங்க இருக்கிறதுல கிட்டத்தட்ட most of the people 90% மேல இருக்கவங்க முஸ்லிம்ஸ். ஓகேயா, அவங்க வந்து பீஃப் சாப்பிடுறது that's in part of their food and also in their culture. அவங்கள போய் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு படுறது, இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான ஒரு கான்ட்ரவர்ஷியலான பில்ஸ் பாஸ் பண்ணதுனால this was in news. அதுக்கு என்ன பண்ணணும், what the Supreme Court has said. For example 2011ல தேவ் சரண் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, any attempt by the state to acquire land by promoting a public purpose to benefit a particular group of people or to serve any particular interest at the cost of interest of large section of people, அதாவது ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் பேருக்கு லாபம் கிடைக்குதுனோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குதுனோ எதை பண்ணாலுமே அது தப்பு. இட் டிஃபீட்ஸ் த வெரி கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் பர்பஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதே அண்ட் இந்த ஆர்டிகல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லக்ஷ்வதீப்ல என்னென்ன இருக்கு, ஹை லெவல் ஆஃப் போத் லிட்ரஸி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே அதிகமா இருக்கு. முஸ்லிம் கம்யூனிட்டியை இங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஃபுல்லி கவர்ட் வித் கோகனட் ட்ரீஸ், த மெயின் அக்ரிகல்ச்சரல் கிராப். அப்புறம் ஃபிஷரிஸ் இஸ் த மெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இஸ் மெயின்லி த்ரூ டீசல் ஜெனரேட்டர்ஸ். சோலார் எலக்ட்ரிசிட்டி நம்ம சோலார் பேனல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் த திங் இஸ் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேட் இல்லாத, அதாவது மரம் இல்லாத இடத்துல தான் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா இந்த லேண்ட் ஃபுல்லா இட் இஸ் ஃபுல் ஆஃப் கோகனட் ட்ரீஸ். ஓகேயா, த திங் இஸ் தே நீட் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி நம்ம இந்தியன் ஓஷன்லயே இருக்க இன்னொரு ஐலாண்ட் தான் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸோட மெயின் எக்கனாமியே எப்படி வருது அப்படின்னா த்ரூ டூரிசம் ப்ரமோட் பண்றது, அந்த டிராவலர்ஸ் இதுல தான் வருது. தே ஹாவ் அ லாட் ஆஃப் ரிசார்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்டேயிங் பிளேசஸ், ஹனிமூன் டெஸ்டினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் தான் அங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ மால்தீவ்ஸ் நம்ம ஒரு மாடலா வச்சுட்டு லக்ஷ்வதீப் டெவலப் பண்ணணும்னு பார்த்தோம்னா, த திங் இஸ் we have to deforestation பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் against the nature நம்ம பண்ற மாதிரி இருக்கும். This is not how it should be. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு ஈகோலாஜிக்கல் சிஸ்டம் இருக்கும். நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கறதா சொல்றாங்க. Public interest is being redefined, shifting the debate from private tourism to urbanization, both inappropriate for the inhabited islands. அவங்களுக்கு இப்ப டெவலப்மெண்ட் தேவைன்னு அவசியமே இல்லை, ஏன்னா பப்ளிக் ஆர்டர் இன்டாக்டா தான் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க ஏன் மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க, யூ ஷுடன்ட் டூ, அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் இல்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கறத சொல்றாங்க. Despite inhabited islands being defined as cities, it also they do not have to be developed into smart cities because அந்த மக்களுக்கு இப்ப தேவை இல்லை. They have a very contented life. அதை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு இப்ப அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. Administration has anticipated public opposition and despite there being no case of murder, robbery or local involvement in smuggling, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஒரு நார்மலான சொசைட்டில இருக்க ஈவில்ஸோ அது எதுவுமே அங்க இல்ல. ஓகே, ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அது அண்ட் கவர்ஸ் க்ரூவல் பர்சன் அண்ட் டீப்ரெடேட்டர் ஆஃப் த என்விரான்மெண்ட், இதெல்லாம் அங்க இல்லைனாலுமே இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் லா கொண்டு வரதுக்கான நெசசிட்டியே இல்ல. த ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இஸ் பீங் ஆர்பிட்ரரிலி சேஞ்ச்ட் டெஸ்பைட் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். அதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. த திங் இஸ் இது வந்து நமக்கு இது ஒரு ப்ரூவிங் இஷ்யூங்கிறதுனால இதை பத்தி கேட்கறதுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு நம்மகிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதுல இருந்து क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So I would advise you to read this whole article. Okay, moving on, the changes in vaccine policy should help India improve the response. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு month old decision was to leave to states to procure the vaccines. அவங்களோட 18 to 44 age populationக்கு ஒரு states procure பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். The states were allowed to procure 50% of the vaccines manufactured, center 50%. A policy which Supreme Court actually criticized. It said இது என்ன லாஜிக்ல இப்படி பிரிச்சிருக்கீங்க அப்படின்ற கேட்டதுக்கு அப்புறம் from June 21, the center will be procuring 75% of the vaccines and states will no longer have to pay vaccine companies for the same. So, vaccine company கிட்ட center வாங்கும், center கிட்ட state வாங்கிடும். Vaccines will continue to be free for all those who choose
to get their shot at government centers. இதுவே நீங்க வந்து private sectorsக்கு போகணும்னா 75% government வாங்கிடுச்சுல, மீதி 25% will be for the vaccines. அதுக்குமே service charge-னு 150 rupees-க்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. The ceiling price on vaccines will bring predictability and will be hugely beneficial to citizens. Because இந்த டைம்ல போய் நம்ம profit making பார்க்க கூடாது. People lives are at stakes. So அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. And some more criticism about the government. அவ்வளவுதான். This time for mail. The election of Maldives foreign இப்ப ரீசெண்டா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில Maldives foreign minister Abdullah Sahid as the president of 76th session of UNGA that begins in September is a major boost for island's international profile. அதாவது இப்போ இதனால மாலே அப்படிங்கிறது it is the capital of Maldives. So அந்த Maldives capital ஓட foreign minister was selected to be the president of UNGA's conference, which is set to begin in September. Okay, இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். This will bring, அதாவது அவர் வின் பண்ணதுமே ஒரு நல்ல மார்ஜின்ல வின் பண்ணியிருக்காரு against their opposite person who stood against him in the election. அதனால இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். So it will be good for the country அப்படிங்கறத சொல்றாங்க. இதனால இந்தியாக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கறதையும் இது சொல்றாங்க. It is hoped that India in the UNSC and the Maldivian President of General Assembly will work in tandem as New Delhi pursues its goal for multilateral reform, re-energize the dormant process and change the old power structures in the global body. So இது நம்மளோட வியூஸும் மால்தீவ்ஸோட வியூஸும் ஓரளவுக்கு அலைன் ஆகுது. நம்ம அவங்களுக்கு இப்போ இந்த கொரோனா டைம்ல கூட நிறைய வேக்சின்ஸ் அனுப்பியிருக்கோம். So we share a very good relationship with Maldives. So அதனால what are the advantagesங்கிறத இதுல சொல்றாங்க. Next, moving on to the next one, preparing for the next COVID-19 wave. அதாவது இப்ப third wave அப்படின்னு ஒன்னு வந்தது அப்படின்னா what are the things that we have to do அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. வரப்போகுதா வராதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. பிகாஸ் யூகேல வந்து it took nearly 8 weeks to go from second to third wave. 17 weeks in Italy, 23 weeks in US. ஆனா இந்தியால வரவே வராதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் the thing is most of the learned personnel say that November to Decemberல இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. Despite the quantum of cases in the next wave, it is important to plan and prepare for it. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Average age of mortality இப்போ வந்து it has been reduced 30 to 45 years. இதுதான் average age of mortality-ஆ இருந்தது. The main objective of providing vaccination to prevent deaths and limit the serious morbidity requiring ventilation or oxygenated beds. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. Extraordinary efforts to secure vaccines for vulnerable people. அத ஃபர்ஸ்ட் பண்ணணும். Micro planning for vaccination should be strengthened. அதாவது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஹாஸ்பிட்டல் வைஸ் எந்த ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஏரியாஸ் கவர் பண்ண போகுது, அது இல்லாத ஏரியாஸ் எல்லாம் யார் கவர் பண்ண போறா, ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எவ்வளவு வேக்சின், அந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து we have to plan. We have to sustain aggressive testing, especially in symptomatic individuals. Keep a close watch on the 7-day moving average of the positivity rate. 7 daysல cases நம்ம எவ்வளவு cases டிடெக்ட் பண்றோம், எவ்வளவு பேர் அதுல கியூர் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும்ங்கறத சொல்றாங்க. Surveillance program in the country needs to be strengthening. And strict review should guide the early identification of cluster. For example, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு 4 பேர் கொரோனா வைரஸ் அட்டாக் இருக்கவங்க ஒரு கல்யாணம் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தா அவங்கள டக்குன்னு கூப்பிட்டு டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் செய்யறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க போய் இன்னும் ஒரு 4 பேருக்கு பரப்பாம இருப்பாங்க. So this is what we have to do. Preparing for the next wave involves developing standardized definition for minimum cases to be detected. அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ கேஸ் ஆகுது இவங்க டிடெக்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்க என்ன சொல்றது ரேண்டமா செக் பண்ணும் போதே இவ்வளோ பேருக்கு இருக்கு அப்படின்னா தென் மேண்டேட்டரியா நம்ம செக் பண்ணும் போது எவ்வளோ பேருக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அட்லீஸ்ட் 1000 to 1300 per million 10 lakh பாப்புலேஷனுக்கு இவ்வளோ கேசஸ் ஆகுது ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு பண்ணணும். The most important lesson from 1918 influenza is to tell the truth. நம்மளா நம்பர்ஸ் மாத்துறது, இவ்ளோ பேர் கியூர் ஆயிட்டாங்கன்னு மக்களோட இதுக்காக சொல்றது, இது எல்லாம் நம்ம பண்றது சுத்த வேஸ்ட். Data should be made freely available to experts.
a core expert group comprising clinicians, epidemiologists, laboratory personnel, இந்த மாதிரி ஒரு core group ஒவ்வொரு districtலயும் இருக்கணும். அவங்க they should be sending their reviews weekly or monthly. அவங்க view points சொல்லிட்டே இருக்கணும். non pharmacological interventions has to be presented, like mass gathering இருக்கக்கூடாது, எல்லா social distancing maintain பண்ணணும், masks எல்லாரும் போடணும், இந்த மாதிரி மெடிக்கலா இல்லாம நான் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் பண்ணணும். The next one is appropriate communication. A robust communication strategy must be developed that is directed at behavioral change for subverting a third wave. அதாவது இப்ப மாஸ்க் போடலனா மட்டும் வந்துருமா அந்த மாதிரி கேக்குறது, இந்த மாதிரிலாம் இல்லாம let's not do it னு மக்களுக்கா ஒரு behavioral change வரணும். மாஸ்க் போடாம எல்லாரும் போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் போடல, இது தப்பு அப்படிங்கறது மக்கள் உணர்ற அளவுக்கு ஒரு behavioral change வரணும். A higher risk of infection is not the same as higher risk of serious illness. High risk of infection ங்கிறது வேற. அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே. அதுவே high risk of serious illness அப்படிங்கிறது வேற. இப்போ வந்து ரொம்ப வயசானவங்களா இருக்காங்கன்னா they have high risk of serious illness. இப்போ somebody is getting affected due to conference, அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா they have high risk of infection. So இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். இதை நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும். Every effort should be made to strengthen the human resources and infrastructure in the rural, valuable and remote areas. Because இது ரூரல் ஏரியாஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளால இது சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் மெனி ஏரியாஸ்ல ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அவங்களுக்கு வேக்சினேஷன்லாம் என்னன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அகேன். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் திஸ் இஸ் என்ன சொல்றது, திஸ் இஸ் curtailed அப்படிங்கறதா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ்ரேல் பாலஸ்தீன். இந்த ஹோல் ஆர்டிகல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எடிட்டோரியல் படிச்சோம், ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். இந்த ஆர்டிகல் இட் இஸ் அபவுட் என்ன சொல்றது, இஸ்ரேலோட வியூ பாயிண்ட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமான ரிவால்விங் பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்றேன். ப்ரொபோர்ஷனல் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, மக்கள்லாம் வந்து கூச்சல் போடுறாங்க. ஓகேயா, கூச்சல் போட்டுட்டு இருக்க மக்களை நீங்க டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது. ஓகேயா, அதுவே கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அப்ப டியர் கேஸ் யூஸ் பண்ணும். ஓகே, மக்கள் வந்து கன் எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி பெருசா ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த சைடு நம்ம அப்போசிஷன் யூஸ் பண்ணுதோ அதுக்கேத்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணும். அவங்க பாட்டு கத்திட்டு இருக்கும்போது நம்ம கடகடன்னு துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. தட் இஸ் இம்ப்ரொபோர்ஷனல் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேயா, ஆனா வாட் த ஆத்தர் இஸ் கிளைமிங், முதல்ல இந்த proportional use of force அப்படிங்கறதே தப்பு. The principle of proportionality is defined as obligation to refrain to control any attack which may be expected to cause incidental loss or injuries or damage to civilian objects which would be excessive in relation to the concrete and direct military advantage as anticipated. அதாவது ப்ரொபோர்ஷன் அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கு முன்னாடியுமே ரெண்டு ஃபேக்டர்ஸ் அசஸ் பண்ணணும். அதாவது டைரக்டா நம்ம இப்போ அட்டாக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இப்ப நம்ம அட்டாக் பண்ணலன்னா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல the thing is the Hamas, okay, the Hamas group, it is attacking from civilian places. அதாவது இப்போ ஒரு group of இப்போ மக்கள் வாழ்ற இடம், யூஸ்வலா டெரரிஸ்ட்னா இதர் தேல் பி வெரி செக்லூடட், இல்லைன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஊருக்கு அவுட்டர்ல ஒரு பிளேஸ், இல்லைன்னா இன் ஃபாரஸ்ட், இல்லைன்னா ரொம்ப டெசர்டட் ஏரியா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்ப நம்ம வந்து அவங்கள மட்டும் போய் ரிட்டாலியேட் பண்ணலாம். இப்போ இஸ்ரேல் மேல பாம்பு போடுறாங்க, ஓகேயா, அண்ட் இஸ்ரேல் அவங்கள இந்த மாதிரி செக்லூடடான ஸ்பேஸ்ல இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் நம்ம போய் ரிட்டாலியேட் பண்ணலாம், அந்த இடம் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if somebody is in Rajasthan and attacking us அப்படின்னா then we can go and attack only in Rajasthan, அந்த டெசர்ட் பிளேஸ்ல மட்டும் நம்ம அட்டாக் பண்ணலாம். இதுவே somebody is going attacking us from உத்தரப்பிரதேஷ்னு வச்சுக்கோங்களேன், where population is very high, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ரிட்டாலியேட் பண்ணும்போது தேவையில்லாம சிவிலியன்ஸும் சாவாங்க. பிகாஸ் தே ஆர் யூசிங் தோஸ் சிவிலியன்ஸ். ஓகே, நம்ம சிவிலியன்ஸ்க்கு நடுவுல இருந்து நம்ம இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா சாதாரண அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு they won't kill us அப்படின்னா அவங்க ஒரு அட்வான்டேஜா the terrorist organization or the person who are working against the government or the working against the country
அவங்க இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது இவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக தான் செய்வாங்க. இது யாரோட தப்புன்னா ரிட்டாலியேட் பண்ற கண்ட்ரியோட தப்பு இல்ல. எப்படி வந்து இப்ப இஸ்ரேலோட கண்ட்ரி அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அது அதோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. வாட் இட் வில் டூ, இட் வில் ரிட்டாலியேட். திரும்பவும் வந்து அவங்க என்ன சொல்றது, அவங்க பவரை காட்டுற மாதிரி இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வில் ஒர்க், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது இஃப் த ஆப்போசிட் பர்சன் இஸ் சிட்டிங் இன் பிட்வீன் இல்லனா அமங் த சிவிலியன் பாப்புலேஷன்னா இதுக்கு வந்து அந்த சிவிலியன் பாப்புலேஷன்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஹமாஸ் வந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது கம்மி பேர் தான் செத்தாங்க, ஆனா நீங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது நிறைய பேர் சாவுறாங்க. ப்ரொபோஷனல் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்றது சுத்தமா ஒரு நியாயமே இல்லாத விஷயம். முதல்ல அவங்க ஏன் சிவிலியன்ஸ்க்கு நடுவுல இருந்து இந்த வேலையை பாக்குறாங்க? அவங்க இதை பண்றத பார்த்தா அந்த சிவிலியன்ஸை இவங்க ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. தட் இஸ் ராங் அப்படிங்கறதா இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். ஐ வுட் அட்வைஸ் யூ டு ஜஸ்ட் ரீட் த ஹோல் ஆர்டிகிள். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்தது ஷிஃப்டிங் டாக்ஸ் பர்டன். இந்த டேட்டா பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த financial year of 21 despite stringent lockdown and COVID-19 is raging, the gross tax revenue collected by the center increased over financial year 2020. The increase was made possible by the sharp rise in contribution from excise duties. This compensated for the drop of corporate tax because corporate areas, private agencies adala work agala, so there was a drop in corporate tax. The shift in tax burden from corporates to masses has come at a time when the pandemic has led to many job losses. இப்போ பார்த்து எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணா அது மக்கள் மேல வரும். கார்பரேட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் தே ஆர் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அந்த கம்பெனிஸ் தட் கேன் பேர் தட். அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட இந்த பேர்டனை கொண்டு போய் தள்ளும் போது ஆல்ரெடி ஜாப் லாசஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்க மக்கள் வாட் தேல் பி ஹேவிங் இஸ் வில் பி புஷிங் தெம் மோர் டுவர்ட்ஸ் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள், இந்த டேட்டா பாயிண்டோட ஜஸ்ட். Okay, now moving on to the last article, building trust and governance. A service delivery platform which builds trust between citizen and government has shown results. இந்த ஆர்டிகல்ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்வீஸ் டெலிவரி, ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுல ட்ரஸ்ட் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய மக்கள் ஏடிஎம் கார்டுலாம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப தயங்குறது. இந்த கிராமத்து சைட்லாம் அவங்க தயங்குறது எதுக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்களாம், காசை பிடிங்கிப்பாங்களாம், அது எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியலப்பா. இந்த அப்ரிஹென்ஷன் இருக்கு, ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு பேங்க்குக்கும் இதுக்கும். அதுக்கேற்ற அளவுக்கு சைபர் அட்டாக்ஸும் நடந்துட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது we cannot we cannot ask the citizens to trust us when we don't have a very clean record அப்படிங்கறத இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். கவர்னன்ஸ் பேப்பர்ல நீங்க எழுதுறதுக்கு இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் go through this article. Okay, so that's all for today's news. I hope today's class was useful. So tune in tomorrow for tomorrow's editorial. Thank you.